சொல்லி வருது வேலையில் இன்னைக்கு வந்து நம்ம மெட்ரோ ரயில் பற்றி தலைப்பு செய்திகளாக வந்திருக்கு. நீங்கள் என்ன சொல்ல மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நம்ம அம்மா காலத்தில் வந்து மதுரைக்கு உருவாக்குனாங்க. இதுபோக நம்ம ஐயா எடப்பாடி இருக்கும்போது மெட்ரோ ரயிலுக்கு பாரதம் வலியுறுத்தி அந்த ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் கடந்த ஆட்சி அப்படி இப்போ இருக்கிற ஆட்சி அதை ரொம்ப கிடப்பில் தான் போட்டிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை ஒரு மாநில அரசு அதில் எப்படி சாதிச்சு காட்டுறாங்கன்றதுக்கு நம்ம எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு 11 மருத்துவக் கல்லூரியை வாங்கினாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு வாங்கினாங்க. பறக்கும் பாலத்தை மதுரைக்கு வாங்கினாங்க. நம்ம மதுரையிலேருந்து தோரங்குறிச்சி வரைக்கும் வந்து இப்போ சென்னைக்கு நம்ம எளிமையாக போயிட்டு வரோம். திருமங்கலத்தில் இருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலையை வாங்கினாங்க. இப்போ பைபாஸ் சாலை, சுற்றுச்சாலை அதை வாங்கியிருக்காரு நகாயிலிருந்து. அப்போ ஒரு மத்திய அரசுகிட்ட வந்து ஒரு திட்டம் பெறணும்னு சொன்னா அதனுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம புரட்சி தமிழர். அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது கூட அந்த 124 மத்திய அரசு போராடி இது பண்ணாங்க. அதான் நம்ம இப்போ இந்த சொல்லி வருது வேலை பார்க்கணும். ஒரு சாமானியரா இருந்தா கூட மக்களுடைய தேவைகளை வந்து அதுல நடந்தாய்வாடி காவேரின்னு ஒரு திட்டம், அந்த காவேரியை தூய்மைப்படுத்தி கழிவு நீர் அதுல கலக்காம இருக்கிறதுக்காக அவர் முன் வச்சத நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய அந்த கருத்தை வந்து அதை கையில எடுத்து ஆய்வு செய்து அதற்கு பிறகு பிரதமர் கவனத்துல கொண்டு போய் அதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. அது இப்ப கிடப்புல. அதே போல வந்து நதிநீர் இணைப்பு பத்தி அவர் வந்து அதிக முறை பேசியிருக்கார். இப்ப நம்ம சப்ஜெக்டுகளை நீங்க கேட்ட கேள்வி, அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டுல வந்து மெட்ரோ ரயில் திட்டம், இந்த போக்குவரத்து நெரிசல்ல வந்து மக்களுக்கு சிரமம் இல்லாம, சென்னைக்கு வந்து வரப்பிரசாதம். ஆமா, அந்த மக்கள் சிரமம் இல்லாம தங்களுடைய போக்குவரத்துகளை பயணத்தை மேற்கொள்ளணுன்றதுக்காக தான். இன்னும் சொல்ல போனா மோகன், இதுல ஒரு 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 நினைவு என்னன்னா, நாங்க அமைச்சரா இருக்கோம், நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அமைச்சராக இருக்காரு. அம்மா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அவருடைய கடைசி நிகழ்வு வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய துவக்க விழா. துணை ஜனாதிபதியாக வந்த வெங்கைய நாடு தான் அன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாரு. அதில் அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வந்து இந்தியாவிலேயே 12 மாநகராட்சிக்கு நம்ம தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்தாங்க, மத்திய அரசுடைய திட்டம். இதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய சாதனையாக சொல்லலை. ஒரு மத்திய அரசுகிட்ட எப்படி திட்டங்களை பெறணுன்றதுக்கு அதிமுக 52 ஆண்டுகள் இப்போ அரிசி விலை உயர்ந்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து உடனே உண்ணாவிரதம் இருந்தார். அந்த மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போனார். அரிசி விலையை குறைச்சாங்க. இன்னைக்கு அரிசி விலையை பத்தி நீங்களே இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கீங்க, 20% உயர்க்கு நீங்களே சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு கூட என்ன நம்ம சொல்றது, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த தம்பி விஜய் வருவாருன்றாரு. ஜனநாயக படத்துல கவலையா இருப்பாரு போல. படம் ஓடலையா? எல்லா தியேட்டர்லாம் காத்து வாங்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவர் ஜனநாயகத்தை கடைபிடிக்காதனால ஜனநாயக படம் காத்து வாங்குதோ? அப்படிதான் எழுதுட்டு. ஏன்னா 4 நாளா தலைமைச் செயலத்துல தலை காட்டல நம்ம முதல்வர். ஆமா, ஒருவேளை இன்னைக்கு திங்கட்கிழமைனால வருவாரோ என்னமோ. அவருக்கு 1000 பிரச்சனை, நேராது பிரச்சனை, அரிசி விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லாக்அப் டெத்து, மின்சார தட்டுப்பாடு, இதில் பட்ஜெட் வேற தாக்கல் பண்ணணும்,
கடன் அளவு கூட பாருங்க, இந்த ஆண்டுல 20,000 கோடியை வாங்கிட்டாங்க இந்த 3 மாசத்துல. அதுல ஆதாரபூர்வமா செய்தி வெளியாயிடுச்சு. இந்த வருஷம் மட்டும் 1,22,000 கோடி கடன் வாங்க போறோம். அன்னைக்கு வந்து சொன்னாங்க, நாங்க வெள்ளரிக்கலை விட்டு நாங்க இதெல்லாம் கடன் வசூல் குறைப்போம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. அவரு இப்போ பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா கடன் ஏன் வாங்குனீங்க? இப்போ இவர் கடன் வாங்கியிருக்காரு, இப்போ வாங்கியிருக்காங்களே, அது என்ன செய்யுது? அது அப்போ இப்போ 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 வந்து அது நியாயப்படுத்துவாங்க, கடனை வாங்க நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. நீங்க ஒரு ஒப்பீட்டை நீங்க பார்க்கணும். அந்த துளி ஒரு வேலைல லாக்கெட்டை தாண்டும் போது சாரி வேண்டாம் நீதி வேணும்னாரு. ஆமா, இப்ப அந்த சாரி கூட அவர் கேட்கல, நீதியும் கொடுக்கல. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா வருவேன்னாரு. இப்ப பெண்கள் பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடுது. இது வரைக்கும் கேள்வி கேட்கல. நீட்டுக்கு அனிதா அந்த குழந்தை வீட்டுக்கு போய் தரையில உட்கார்ந்தார் விஜய் அண்ணன். ஆனா இன்னைக்கு அவர் அரசுல நீட்டுக்கு போராட்டம் நடக்குது, அதை பத்தி வாயே திறக்கல. இப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி அதிகரித்தே போறதுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்துகிட்டே வர்றாங்க. அதான் நம்ம இந்த துள்ளி ஒரு இதெல்லாம் பார்க்குறோம். ஆகவே நம்ம திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரைக்கும் 32 கிலோமீட்டர் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. மக்களுக்காக தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் இல்லை. அப்போ மக்களுக்கான அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துறது? கரெக்ட். இப்போ ஏற்கனவே இருந்த அரசு கையாளாகாத அரசா போயிடுச்சோ அல்லது அவங்க செய்யலை. இப்போ இந்த அரசாவது அதை வந்து நாங்கள் அப்படி செஞ்சுருவோம், இப்படி செஞ்சுருவோம், வானத்தை வில்லா வளைச்சிருவோம், மணலை கயிறா திரிச்சிருவோம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இல்லை மாற்றம் இருந்தாங்க. இல்லை அது வந்து அவங்க சொல்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்ல வசனம் எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மெல்லாம் சொன்னால் ஸ்பீச்சு, விஜய் சொன்னாதான் ரீச்சு, அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால இப்போ அவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க. 50 வருஷம் இல்லாததெல்லாம் இப்போ நடக்குது, நீங்கள் வேறுபட்டு நாங்கள் இருக்கோம், மாறுபட்டு இருக்கோம், எங்களுடைய செயலெலாம் பாருங்க அப்படின்னா நமக்கே டவுட் ஆகுது. ஏன்னா மக்கள் பணிக்கு லீவு போடுற முதலமைச்சரையும் நம்ம பார்த்ததில்லை, மக்கள் பணிக்கு லீவு கேட்குற அமைச்சரையும் நம்ம பார்த்ததில்லை. இப்போ அது ஒரு மாற்றமாக தெரியுது. அதே மாதிரி அமைச்சர்களுடைய நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் தான். அப்புறம் டவுசர் போட்ட பயல்கள்லாம் அமைச்சராகி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து தத்தளிக்குது. கேட்டால் இவருக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அந்த மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கோம், மக்களுக்காக உழைச்சிருக்கோம், எங்களுக்கு கேள்வி கேட்க வந்து உரிமை இருக்குது. கேள்வி கேட்டால் கோவப்படுறாங்க. சரி, இப்போ இந்த பெட்ரோலுக்கு என்ன பட்ஜெட்? அதைத்தாங்க சொல்கிறேன். 32 கிலோமீட்டர் திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரைக்கும் மக்கள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்கன்னு சொன்னால் அதுலேயும் கோட்டை விட்டது தாவேக அரசு. துளி ஒரு வேலை நம்ம என்ன பண்ணுறோம்னா செயல்படுத்தலையா? அதை ஏன்னா முறையாக வந்து நீங்கள் வந்து தாக்கல் பண்ணணும்ல. மக்கள் தொகை வந்து அங்கே நிபந்தனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் இல்லை, ஒரு ரயில் கிராசிங்கில் பாலம் கட்டணும்னாலுமே எத்தனை போக்குவரத்து வசதிகள் இருக்குதுன்றத சர்வே எடுப்பாங்க. அதை எடுத்து தான் மாநில அரசே கூட ஒரு பாலம் அமைக்க முடியும். பல இடங்களில் போதிய போக்குவரத்து இல்லாததுனால அந்த ரயில்வே மேம்பாலம் கட்ட முடியாமல் இருக்குது. நாங்கள் நிர்வாகத்தில் இருந்ததுனால நம்ம சொல்கிறோம். ஆகவே தாவேக அரசு பயிர்க்கடனின் தள்ளுபடியிலே கோட்டை விட்டது, மேகதாது பிரச்சனையிலே கோட்டை விட்டது, காவேரி தண்ணீர் திறப்பதிலே கோட்டை விட்டது, சட்டம் ஒழுங்கிலே கோட்டை விட்டது, பெண்கள் பாதுகாப்பிலே கோட்டை விட்டது, லாக்அப் டெத்திலே கோட்டை விட்டது, இப்போது மெட்ரோ ரயிலும் கோட்டை விட்டிருக்கிறது. மொத்தத்திலே கோட்டைக்கு போன தாவேக அரசு கோட்டையை விட்டு 4 நாட்களாக தலைமறைவாக இருக்கிற
விஜய் அவர்களை கண்டுபிடித்து தருவார்களா அப்படின்னு நீட்டு போராட்டத்தில் இருக்கிற அந்த மாணவர்கள் மிஸ்ஸிங் சிஎம்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தியோட இன்றைக்கு விவாதத்தை நிறைவு செய்து துள்ளி வருது வேலையில் பார்த்து ஆதரவு தருகிற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.